அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நீங்கள் சொல்கிறீங்க கேள்வி இருக்கான்னு, வீடியோவை பார்த்தாலே போதும், இதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. நானும் எல்லாத்துக்கும் தேடி பார்த்தேன். பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் இதை கேட்கலான்னு நினச்சின்னு இருப்பாங்க, ஆனால் கேட்க முடியாத நிலையில் இருப்பாங்க. இது மாதிரி இடத்துக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் அவங்க மனசில் இருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ பதில் சொல்லும்போது அது அவங்களுக்கும் விடை கிடைக்கும். அதனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான்ப்பா பேசுகிறேன். உண்மையை தெரிஞ்சுக்கணும். முதல்ல பொய்யான பக்தி பண்ணிக்கணும், போலி பக்தியில் தெரியக்கூடாது. உண்மையை தெரிஞ்சுக்கோ, உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன். நான் என்கிட்ட வா, நான் இப்படி பண்ணிடுறேன், உன்னை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்னால். நானே ஒரு பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துங்கிறேன். உன்னை எங்கே நான் வசதி ஆக்குறது? அதனால் இது மாதிரி ஏமாத்துற வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. உண்மையை சொல்லுவேன். எடுக்கலாம் போ. எனக்கு அதனால் என்ன நஷ்டம்? ஐயா, இந்த உண்மையான சக்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு இதுவாக வந்து நிற்கிறதுக்கு காரணமே அதுதான். இவ்வளோ பேர் தேடி வர்றதுக்கு காரணமே அந்த உண்மையான சக்தி தான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வர்றதுக்கு காரணமே அதுதான். அது கயிறு போட்டு இழுத்த மாரி அவ்வளோ ஒரு தெளிவு. இந்த ஒரு தெளிவை நான் என் ஆயுசுக்கு பார்த்து கிடையாது, அப்புறம் பார்க்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. நன்றிங்க. காலத்தில் இறைவன் ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகான்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ ரமணர் வந்தார் ஒரு காலம், வள்ளலார் வந்தார் ஒரு காலம், ராமகிருஷ்ணர் வந்தார் ஒரு காலம், விவேகானந்தர் வந்தார் ஒரு காலம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகானை இறைவன் அனுப்புவான் அந்த பூமிக்கு. அவனுடைய கடமைகளை செய்து புரிஞ்சவொன்னே அவன் போய் இறைவனோட கலந்துடுவான். இதுதான் சுயற்சி. ஆனால் அந்த மகான்கள் வரும்போது அந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கணும். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை உதாசீனப்படுத்துகிறாங்க. இதனால தான் சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு மகான் வரும்போது அவனை கல்லை தடிக்கிறீங்க, கட்டியை தடிக்கிறீங்க, அவனை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. ஆனால் அவன் போன பிறகு அவன் நின்ன இடத்த ஊந்து உங்களை மாதிரி முட்டாளி அவனை இருப்பானாடான்னு கேட்குறான். இருக்கும்போது பயன்படுத்திக்கல. ஆனால் அவனை கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, இது மாதிரி பண்ணுறது. ஆனால் போயிட்ட பிறகு அவனை ஊந்து கும்புறது என்ன பயன்றான்னு கேட்குறான். இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுங்கய்யா. அதனால தான் மக்களுக்கு புரியலை. இந்த அளவுக்கு விளக்கி சொல்லலை, அதனால தான் உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. ஆத்மா இந்த நீங்கள் சொன்னதுலையே மாட மாளிகை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வரும்னு சொன்னீங்களே சாமி. அது எப்படி தர்மங்கள் பண்ணணுங்கிறத? இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணணும். சரிங்க சாமி. இது மாதிரி ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணணும். தர்மம் ஒன்றும் குடிகாரனுக்கு போய் தர்மம் பண்ணக்கூடாது. நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? குடிகாரனுக்கு துட்டு குத்தினா அவன் குடும்பத்தை நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அவன் குடிச்சிட்டு எங்கன்னா தூங்குவான், பொண்டாட்டி பிள்ளை வீட்டில் பட்டினியாக தூங்குவோம். அது மாதிரிலாம் அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. அதனால் தர்மத்தை பார்த்து பண்ணணும். பண்ணுற தர்மம் எப்படிப்பட்டதானணும். ஒரு குருக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு துட்டு கொடுக்குறார், சாமிக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது. இப்போ இது மாதிரி இடத்துல கொடுக்கும்போது என்ன ஆகும்? எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும் இல்லை? அதே நேரத்தில் நீ செய்த தர்மங்கள் வந்து நீயும் செத்து போயிடுவேன், நானும் செத்து போயிடுவேன். ஆனால் நீ செய்த தர்மங்கள் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கும். நிலச்சி நிற்கிற மாதிரி செய்யணும். அதுதான் தர்மம். நம்ம மறைஞ்சாலும் நம்மளுடைய உழைப்பு அழியக்கூடாது. இங்கே நிலச்சி நிற்கணும். அது பல ஆயிரம் பேருக்கு உபயோகப்படணும். அந்த மாதிரியான செய்கிறதெல்லாம் தர்மங்கள். அதே போல் கரு ஊமத்தை ஏகாந்தத்தை பாரேனோ, கரு ஊமத்தை ஏகாந்தத்தை பாரேனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரு ஊமத்தையா? அது ஏகாந்தத்தை பாரேனும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன சாமி? ஏகாந்தத்தை பாரேனும் அதான் சாமி, கரு ஊமத்தைன்னு குறிப்பிடுறாரு. ஆமாம். எதுக்கு அதுக்கு அவர் கரு ஊமத்தைன்னு சொல்கிறது, கரு நெல்லின்னுவாங்க, கரு ஊமத்தைன்னுவாங்க. இப்படி அந்த பொருளுக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக ஒரு விதமாக அதை சொல்லுவாங்க. அது எதுன்னு சொன்னால், அந்த பொருளுக்குள்ளே 5 விதமான சுவை இருக்கும். அறுசுவை இருக்கும் இல்லையா? அந்த அறுசுவையும் அந்த ஒரு பொருளுக்குள்ளே இருக்கும். உள்ள ஒரு நேரம் புளிக்கும், ஒரு நேரம் கசக்கும், ஒரு நேரம் இனிப்பாக இருக்கும். எந்த பொருள்? இந்த பாடத்தின் மூலிமா நம்ம மேல்நிலைக்கு போகும்போது நமக்கு மேலே இருந்து சில விஷயங்கள் இறங்கும். அதோட சுவை எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். அது யாருக்கு அக்கப்படும் அப்படின்னு சொன்னால், கரு ஊமத்தை போனால் எப்படி இருக்கும்? ஊருக்கு வெளியே இருக்குமா, ஊருக்குள்ளே இருக்குமா? வீட்டு துளசி செடி வச்சுக்கலாம், வீட்டு ஊமை செடி வச்சுப்பாங்களா?
வச்சுக்க மாட்டாங்க. அதை போல் ஒரு மனுஷன் ஊருக்குள்ளே வாழ்ந்தாலும் யாருக்குள்ளே ஒட்டாமல் வாழ்ந்தால் இப்படி ஒரு நிலையை அவங்களால அனுபவிக்க முடியும். அதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றாரு. ஊருக்குள்ளவே இருக்கணும், யாருக்கூட ஒட்டுவும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருந்து பழகணும். பழகனா இப்படி ஒரு நிலை ஒருத்தருக்கு சித்திக்கும். அது ஒரு அமிர்தனும். இந்த எல்லா சுவையும் வரும். ஆனால் வர சுவையெல்லாம் அதுவாக நினச்சக்கூடாது, வர சுவையெல்லாம் முடிங்கிடவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு இப்படி நடக்குதே என்ன பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதை என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் சில விஷயமும் விஷமாக மாறும், அதுக்கு நம்ம தேவையில்லாத உபத்திரவமாக மாறும். அப்போ அப்படி ஒரு வாய்ப்புகள் வரும்போது நமக்கு உள்ளே நடக்கும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் காகபசுண்ட இந்த நேத்திரத்தில் காகம் போல் நிற்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் நேத்திரம்னா என்ன, காகத்தையா அதுக்கு குறிப்பிடுறாரு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, காகத்தின் கண்ணீரெண்டில் பார்ப்பது ஒன்றே தான் வரும். ரெண்டு கண்ணு ஒன்று தான் பார்க்கும். கண்ணுன்னு ரெண்டு தாங்குது. ஆனால் ஒரு காகம் எங்கே பார்க்கணும்னா ஒரே இறையை தான் ரெண்டு கண்ணும் பார்க்கும். அதை போல் உன்னோட பார்வையும் நீ எங்கே பார்க்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த ரெண்டு கண்ணாக பார்க்கும்போது உலகத்தை பார்க்கும். இந்த ரெண்டுத்தையும் ஒரே பொருளை பார்க்கும்போது எங்கே பார்க்கும்? ஒரு பொருள் உருவ மையத்தை ஒன்றை பார்த்தா மட்டும்தான் அந்த பார்வைக்கு அந்த சக்தி கிடைக்கும். அப்போ காகம் இறை தேர்றதுக்காக அப்படி பண்ணுதுப்பா. அதை போல் உன்னோட இருப்பிடத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா அந்த காகத்துக்கிட்டேருந்து நீ அதை கற்றுக்கோ. கண்ணு ரெண்டாக இருக்கலாம், ஆனால் பார்வை என்ன இருக்கணும்? ஒரே பார்வையாக இருக்கணும். அங்கே 10 பார்வைக்கு வேலை இருக்காது. ஆரம்பத்தில் நான் உட்காந்து பாடம் பண்ணும்போது வெளிச்சம் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். எரியக்கூடிய வெளிச்சம் கண்ணுக்கே தெரியாமல் எல்லாமே இருளாக மறையக்கூடிய நாளும் வரும். அப்படி ஒரு நாள் வரும். காரணம் என்ன? 2 பார்வை இங்கே ஒரு திசையில் போய் நிற்குது, 2 கண்ணும் ஒரு பொருளில் போய் மயங்கி நிற்கும்போது உலகம் மறைஞ்சு இருள் மயமாக நிற்கும். சரி, இப்படி இப்போ இருளே போகுமானா? இருளும் போகாது. ஒளி மறைஞ்சு இருள் வரும், இருள் மறைஞ்சு திரும்ப ஒளியும் வரும். இதெல்லாம் பாடம் கொடுக்குறவங்ககிட்ட நம்ம கேட்டு 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 தெளிவுபடுத்திக்கணும். அப்போ நாம் சில பொருள்கள்லேருந்து சில விஷயங்களை கற்றுக்குறோம். எல்லாமே இந்த இயற்கையில் இருக்குது. எப்படி வாழணும், எப்படி பார்க்கணும், உன்னோட நோக்கம் எப்படி இருக்கணுன்றதையும் இந்த காகத்துக்கிட்டேருந்து நீ கற்றுக்கலாம் அப்படின்றது தான். காகத்தோட கண்ணு வந்து 2 கண்ணுமே ஒரே பார்வையாக தான், ஒரே பொருளை நோக்கி தான் இருக்கும். தனித்தனியாக தனித்தனியாக பார்க்க முடியாது. சரி, அதோட இலக்கு ஒன்று தான். அதே போல் நண்பர் ஒருத்தர் பாடம் வாங்கினார். இந்த தேனி வந்து குழவியை வந்து தன்னுடைய உயிர் போகிறதுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு குழவியை உருவாக்குதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. சித்தர் பாடல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு என்ன ஐயான்னா, அது முட்டையிட்டு தான் புழு எடுத்துன்னு வந்து அது உள்ளே வைக்குது. இது யார் பார்த்தாங்க, யார் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி தேனி ஒரு குழவியை போய் எப்படி வந்து ஒரு புழுவை வந்து உருமாற்ற முடியும் அப்படின்னு அவருடைய கேள்வி. இதுக்கு கொஞ்சம் விளக்கம்னா நல்லா இருக்கும் சார். நல்ல கேள்வி தான். இந்த டவுட் வந்தோன்னா என்ன பண்ணோம், குழவி எங்கே கூடு கட்டிக்குதோ அந்த குழவி கூட நம்ம வச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அங்கே முட்டை இருக்குதா, ஒரு புழுவோட கூடுக்குதா நாங்கள் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அது என்ன பண்ணுது, அதால் சுயமாக ஒரு உயிரினத்தை உருவாக்க வசதி இல்லை, தெரியல. அப்போ ஒரு புழுவை தான் அது கொண்டு வருது. புழுவை கொண்டு வந்து ஒரு கூட்டில் அடைச்சிட்டு கூட்டோட வாசலையும் மூடிட்டு ஒரே வாசலை வச்சுட்டு அந்த புழுவுக்கு தன்னோட உசுரை கொடுக்குது. அதை நம்ம விந்து நேற்றுக்கலாம், வித்து நேற்றுக்கலாம், நம்ம எப்படி வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? தன்னோட சக்தி எல்லாத்தையும் அந்த கொட்டக்கூடிய அந்த கொடுக்கில் வச்சு உள்ளே செலுத்துது. அப்போ அங்கே புழு வருமா குலைவு வருமானா, எந்த சக்தி உள்ளே போச்சோ அந்த சக்தி வளர்ந்து இந்த புழுவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். புரியுதுங்களா? அதை தான் அங்கே நடக்குது சாமி. அப்போ புழு வந்ததா குலைவி வந்ததானா, குலைவி கூடு கட்டுறதுக்கு ஒரு வீடு வேணும். காக்கா முட்டை போடுது, அதுவால் குஞ்சு பொறிக்க முடியும். ஆனால் குயில் முட்டை போடும், குஞ்சு பொறிக்குமா? தெரியாது. அதே நிலை தான் குளவிக்கும். சக்தி இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு உடம்பு வேணும். அந்த உடம்பு எங்கே போய் தேடும்? ஒரு புழுவோட கூடு தான் அதுக்கான சக்தி. அதில் போய் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இது அந்த சவுண்டை ரீங்காரத்தை கொடுத்து 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 கடைசியில்
இது எதை கொடுத்ததோ அதுக்கு உயிர் வந்துடும், எது வச்சுனுக்குதோ அதுக்கு உயிர் போயிடும். அப்போ அந்த அந்த பொருளையே அது சாப்பிட்டு அது வளர ஆரம்பிச்சிடும். இதாங்க நடக்குது. ஆன்மீக அமுத